தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி சமூக ஊடகங்களில் வச்சிருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை விட இதுல சிஜேபி துவங்கிய இந்த சமூக ஊடகங்களில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு 8.7 மில்லியன் தான் இருக்கிறாங்க. இந்த சிஜேபி சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டதில் சிஜேபிக்கு 14.2 மில்லியன் அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி சேர்ந்து ஏதோ ஒரு இளைஞர்களை விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காகவே இளைஞர்கள் இவ்வளோ சேர முடியுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பலமே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு. இளைஞர்கள் நினைச்சா இந்தியாவை சிறந்த ஒரு நாடாக முன்னேற்றுவதற்குண்டான வழிவகைகள் இருக்கு. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி சமூக ஊடகத்தில் மிகவும் விறுவிறுப்பாக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சமீபத்தில் இளைஞர்கள் சம்பந்தமாக பேசிய அந்த கருத்து இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி, அந்த விமர்சனத்துக்கான பதிலாக அவர்கள் இதை கேலி செய்யக்கூடிய வகையில் சமூக ஊடகங்களில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி என்ற ஒரு கட்சியை துவங்கியிருக்கிறாங்க. இந்த கட்சியை துவங்கினோடனே இன்னும் இளைஞர்கள் அதற்கு எதிர்கட்சியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தேசிய ஒட்டுண்ணி முன்னணி கழகம் சொல்லி அவங்க ஒரு கட்சியை துவங்கி நாங்கள் எதிர்கட்சியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் கரப்பாம்பூச்சியை போன்றவர்களாகவும் ஒட்டுண்ணிகளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்து விமர்சனத்துக்குள்ளான ஒன்று தான் இந்த கட்சியை சமூக ஊடகங்களில் கேலியாக துவங்குறாங்க. ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கப்பட்டு இந்த கட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு சமூக ஊடகங்களில் வச்சிருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை விட இதுல சிஜேபி துவங்கிய இந்த சமூக ஊடகங்களில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு 8.7 மில்லியன் தான் இருக்கிறாங்க. இந்த சிஜேபி சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டதில் சிஜேபிக்கு 14.2 மில்லியன் அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி சேர்ந்து இவர்கள் அதற்கான கொள்கையையும் அறிவிக்கிறாங்க. என்ன கொள்கை அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க. வேலை இல்லாதவர்களின் குரல் ஆக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அதற்காக சொல்கிறாங்க. அடுத்த கொள்கையை என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு எந்த ஒரு எம்பி பதவியும் வாங்கக்கூடாது, அரசு பதவியும் வாங்கக்கூடாது, அது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கட்சி தாவக்கூடிய அரசியல்வாதிக்கு 20 வருஷம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை, இது எங்களுடைய கொள்கை. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கொள்கை. மழை காலத்தில் ஆறுகளாக ஓடக்கூடிய ரோட்டை யார் அமைத்தாங்களோ அந்த அதிகாரிகளை அந்த கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வகுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் கேலியாக துவங்கிய இந்த சிஜேபி என்பிஎஃப் அப்படின்ற 2 கட்சியை துவங்குறாங்க. இது இளைஞர்களுக்கு மத்தியில் அவர்களை இழிவாக பேசிட்டாங்க, விமர்சனம் வச்சுட்டாங்க, சமூக ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாத இளைஞர்கள், கரப்பாம்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள்னு விமர்சனம் பண்ணதற்காக கோவப்பட்டு அதற்கு ஒரு நையாண்டி பண்ணக்கூடிய வகையில் துவங்கியிருக்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் ஒரு கேலியும் கிண்டல்மா செய்யக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் இது போதுமானது இல்லை. ஏதோ ஒரு இளைஞர்களை விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காகவே இளைஞர்கள் இவ்வளோ சேர முடியுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பலமே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு. இளைஞர்கள் நினைச்சா இந்தியாவை சிறந்த ஒரு நாடாக முன்னேற்றுவதற்குண்டான வழிவகைகள் இருக்கு. அப்போ அதை இதுலேயும் நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு கேலி பொருளாக மட்டும் நம்ம பார்க்காம இதில் ஒரு அறிவு சார்ந்து நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அவங்க இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க. 2014 ஆட்சிக்கு வரும்போது இருந்த விலைவாசி எல்லாம், பெட்ரோல் விலையை நாங்கள் ரொம்ப பாதியாக குறைச்சிடுவோம், சிலிண்டர் விலையை பாதியாக குறைச்சிடுவோம், நாங்கள் டாலர் மதிப்பை இந்தியாவுடைய டாலர் மதிப்பு அதுக்கு நிகராக நாங்கள் கொண்டு வந்துடுவோம், இந்தியாவுடைய ரூபாயைத்தான் உலக நாடுகள் எல்லாம் ஒப்பிட்டு வாங்கும் அளவுக்கு நாங்கள் நாட்டை முன்னேற்றிடுவோம் இப்படிலாம் வாக்குறுதி சொல்லி சொன்னாங்க. அப்போ இப்படி சொன்னவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன செஞ்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2014 பெட்ரோலுடைய விலை 55 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை 104 ரூபா விற்கிது. டீசல் விலை 2014 50 ரூபா விற்றுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு 96 ரூபா விற்கிது. கேஸ் விலை அன்னைக்கு 410 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த கேஸ் விலை இன்னைக்கு 928 ரூபா கேஸ் விலை விற்கிது.
அமெரிக்காவுடைய டாலர் 2014 ஒரு டாலருடைய மதிப்பு 58 ரூபா இந்தியாவுடைய பணத்திற்கு. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 96 ரூபா மாறிடுச்சு. 2 மடங்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா விலைவாசிகள் கண்ணுமுக்கு தெரியாத அளவுக்கு உயர்ந்துருச்சு. இதனுடைய பாதிப்பு என்ன? மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியற்றவர்கள் இருக்கிறதுடைய நிலை தான் இன்னைக்கு தெரியுது. ஏன்னா சொல்லிட்டு வந்தது விலையை நாங்கள் குறைப்போம்னு சொல்லி இன்னைக்கு அதை செயல்படுத்த முடியலைன்னு சொன்னால் அப்போ அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல, அதில் திறமை இல்லை அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுது. இவ்வளோ நடந்திருக்குல்ல. அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கக்கூடிய நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கணும். ஆட்சியாளர்களை நோக்கி இதற்கு எதிராக நம்ம கேள்விகளை தொடுத்து மக்களை வஞ்சிக்கிறீங்க, ஏழை எளிய மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க, இதில் மக்கள் நாடு முன்னேறாமல் வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கு. அப்போ இதே இந்த பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய நேரங்களில் 10 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம், வேலை இல்லாத பட்டதாரிகள் இல்லாத அளவுக்கு நாங்கள் நாட்டை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இந்த நாட்டுக்குள்ள ஆட்சி அமைச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்ச பிறகு 2வது நீங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டால் பக்கோடா விற்று நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சாதாரணமாக போகிற போக்கில் சொன்னாங்க. இப்படி கோவப்பட்டிருக்கிறதாக இருந்தால் இந்த நேரத்தில் இளைஞர்கள் கோவப்பட்டிருக்கணும், களத்தில் இறங்கியிருக்கணும். 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன்னு சொன்னீங்க, அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் இதை செய்யலையே, அப்போ இதற்கு எதிராக நாங்கள் களம் காணுவோம் என்று நீங்கள் வந்திருக்கணும். அதுதான் சரியான ஒரு பார்வையாக இருந்திருக்கும். இன்னைக்கு விலைவாசி ஒரு சிலிண்டரை விலையேற்றதுனால ஏற்பட்ட பாதிப்பு, ஒரு டீயோடைய விலை 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்து நீங்கள் 20 ரூபா 25 ரூபா விற்கிது அப்படின்னு சொன்னால் இது நாட்டில் எவ்வளோ மக்கள் இதில் பாதிக்கடைகிறாங்க. இப்போ இதற்கு எதிராக நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் கேள்விகள் எழுப்பியிருக்கணுமா இல்லை? இப்படி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தால் ஆட்சியாளர்கள் பயந்திருப்பாங்க. நம்ம எதையும் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கிறாங்க, நம்ம நினைச்ச அடிப்படையில் எதையும் நாட்டில் செஞ்சுட்டு போக முடியாது, கடந்து செல்ல முடியாது, கேள்வி கேட்பதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு அச்சப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நாட்டில் விலைவாசிகளை கட்டுப்படுத்தல மூலமாக இருந்திருப்பாங்க. ஆனால் மாறாக என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு இல்லாமல் இஸ்லாமிய சமுதாய மக்களை நசுக்குவது தான் இவங்களுடைய செயல் திட்டமாக இருக்கு. எல்லா பகுதிகளையும் இஸ்லாமியருடைய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை கண்டும் காணாமல் இன்னைக்கு அரசுகள் சென்று கொண்டிருக்கு. இன்னைக்கு வட மாநிலங்கள் எடுத்து பார்த்தா மாட்டுக்கறி வச்சிருக்கிறான்னு அடித்து கொலை செய்கிறாங்க. மாட்டை விற்பனை செய்ய முடியும். எதிர்வரக்கூடிய பக்ரீத் நாட்களில் ஒரு மாட்டை வளர்த்து அந்த மாட்டை ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு போய் விற்பனை செய்து அவனுடைய வருவாயை பார்க்க முடியாத சூழல் அவலங்கள் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வியாபாரத்துக்கு தடையாக இருக்கு. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கிறிஸ்துமஸ் அன்று அவர்கள் மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை, அடையாளம் உள்ள பொருட்களை ரோட்டில் வச்சு விற்க முடியல, அடிச்சுட்டு நொறுக்குறான். இப்போ இதற்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? இளைஞர்கள் என்னடா நாட்டில் நடக்குது? ஜனநாயக நாடு, இஸ்லாமியர்கள் எதிராக நாங்கள் புல்டோசர் ஆட்சி நடத்துவோன்ட்டு பகிரங்கமாக பேசுகிற, பள்ளிவாசல்கள் கோவில்களாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கிற, இது எத்தனை ஆண்டு காலம் பள்ளிவாசல் எங்க கண்ணு முன்னாடி இருந்தது. அப்ப இதை எப்படி நீ சாதாரணமாக ஒரு தீர்ப்பின் மூலமாக கோயில்னு அறிவிச்சுட்டு போவ? அதை இன்னைக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்றாங்க. இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்ட, ஒரு சிறுபான்மை சமுதாய மக்களிடத்துல இதெல்லாம் சரியா என்று இன்னைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கே, நீங்கள் கேள்வி கேட்டு களத்துக்கு வந்தீர்கள் என்றால் எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அடங்கி போவார்கள், அடக்க முடியும். இளைஞர்கள் விட்டார்கள், இனிமேல் அடுத்து நம்மளுடைய கதைகள்லாம் செல்லுபடி ஆகாது என்றவர்கள் ஒரு தீர்மானத்தோட அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? வெறுப்பு அரசியலை கைவிடுவாங்க, சிறுபான்மை மக்களை நசுக்கிறதுல கைவிடுவாங்க, அதற்கென்று சிறப்பு சட்டத்தை போட்டு பாதுகாக்கிறதுக்கு வருவாங்க. இது ஜனநாயக நாடு அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கு ஒன்று சேரணுமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. ஏதோ இளைஞர்கள் கேலி செய்துட்டாங்க, இளைஞர்களை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இது விமர்சனம் வைத்து விட்டால் அதற்கு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவங்கள நம்ம விமர்சிக்கிறதோ எதிர்கேள்விகள் கேட்பதோ, நீங்கள் சமூக ஊடகங்களில் அவங்களுக்கு இளைஞர்களுடைய ஸ்டைல்லையே நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பது தப்பில்லை. ஆனால் இதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது என்பது தான் யதார்த்தமான உண்மை. நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களுக்கும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி குரல் கொடுத்தால்
இந்திய நாடு உலக நாட்டில் இருக்கக்கூடியதை விட மிகப்பெரிய ஒரு வல்லரசா நாடாக மாற்ற முடியும். அது இளைஞர்கள் கையில் தான் இருக்கு என்பதை உறுதியாக நம்பி செயல்பட வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.